ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கம் அல்லது கடைசி கால ஓட்டம் என்கிறதை பற்றி நம்முடைய தியானத்தின் விளைவாக பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால இயக்கம் அல்லது ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காரியங்களை பற்றிதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் மட்டும்தான் இந்த காரியங்களை தேவ விருப்பத்தின்படி ஆசரிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். பல நேரங்களில் நம்முடைய மன விருப்பத்தின்படி செயல்படுத்தப்படக்கூடிய காரியங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடியதாய் விளங்கும் என்கிற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நிறைய மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறத பார்க்கலாம். நான் என்ன காரியத்தை கொண்டு கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இல்லை, தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்புகிறாரோ இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய முழு அங்கீகரிப்புக்கும் கனத்துக்கும் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யம் என்கிறதை பற்றி பல விளக்கங்களை நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த ராஜ்யத்தில் பல வாசஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக, ஒவ்வொரு வாசஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு விதமான மகிமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த ஸ்தலத்தை நிரப்பப்படக்கூடிய அளவிற்காக அந்த ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஜனங்களுக்கு முன்பதாக அறிவித்து வைத்துவிட்டு கடந்து போனதை நீங்களும் நானும் கற்றிருக்கிறோம். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதி என்கிறதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல மேன்மையான அந்தஸ்தை பெறக்கூடிய வழிமுறை என்றால் என்ன, இதை நான் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் புரிய வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய மேலானவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேட வேண்டும். மேன்மையான ஒரு அனுபவம், ஏதோ நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போயிட்டேன் அப்படி இல்லாம மேன்மையான ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய மார்க்கங்களை இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் சகோதரிக்கும் ஒரு மக்களாக மாற்றத்தின் மூலமாக கடந்து போக முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஒன்றை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் மெய்யாகவே கேள்விப்பட்டிருக்கலாம், என்றாலும் இந்த காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட சற்று விரிவாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலே வாசம் பண்ணக்கூடிய இந்த காலத்துல பல தரப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சில ஜனங்கள் அற்புதங்களுக்காக, சில ஜனங்கள் ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நன்மைக்காக, சாப்பாட்டிற்காக, இன்னும் பல விதமான மக்கள் உபதேசங்களுக்காக கர்த்தராகிய தேவனை பின்பற்றி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களுடைய கரங்களிலே கர்த்தர் தரக்கூடியவராய் விளங்கினார். தம்முடைய சீஷர்களுக்குத்தான் தன்னுடைய மனதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விளக்கமான காரியங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இந்த சீஷத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடிய வாழ்க்கை முறைமைகளிலே ஒன்று. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் தான், எல்லா மக்கள் போல மாதிரி அல்ல, ஒரு சீஷனை போல நான் ஆண்டவராகிய தேவனை பின்பற்ற துவங்க ஆரம்பித்தால், ஒரு சீஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மனதின் எல்லா விருப்பங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக, தன்னுடைய உள்ளத்திலே காணப்படும் பல விதமான நிலைகளை பற்றி அறிவிக்கும் ஒரு தேவனாக, அவங்க கேட்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் ஒரு தேவனாக, அவர்களை ஆண்டவராகிய தேவன் தெளிவுபடுத்தும் ஒரு தேவனாக, அவர்களை பயிற்றுவிக்கும் ஒரு தேவனாக, தன்னுடைய ஓட்டத்தினுடைய அடுத்த பங்கை அவர்கள் நிறைவாக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய கரங்களில் அதிகாரங்களை தரக்கூடிய அளவிற்காக சீஷர்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி கொண்டு வந்தார். அப்போ ஒரு சீஷத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, டிசைபிள்ஷிப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாலும் தம்முடைய சீஷர்களுக்கே ஆண்டவராகிய தேவன் தம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் நான் தான், அதாவது என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய மெசியா நான் தான் என்பதை பற்றி பல முறை தம்முடைய சீஷர்களோடு கூட கர்த்தராகிய தேவன் தெளிவாய் பேசி கொண்டு வர ஆரம்பிச்சார். அப்போ மற்றவங்களுக்கு கர்த்தராகிய தேவன் கற்பிக்கக்கூடிய அந்த காரியத்தை காட்டிலும் தம்முடைய சீஷர்களுக்கு பல விஷயங்களை, ஆழ்ந்த விஷயங்களை கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஏன்னா சீஷர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர்களாய் விளங்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு சீஷத்துவம் என்றால் என்ன? இப்ப எல்லா விதமான மக்களும் சீஷர்களாய் மாற்றப்பட முடியுமா? மாறலாம். அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனை இடைவிடாமல் பின்பற்றும் ஒரு மக்களாக, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இல்லாம கர்த்தராகிய தேவனை முழு மனதோடு கூட பின்பற்றும் மக்களாக நீங்களும் நானும் விளங்க துவங்க ஆரம்பித்தார். ஒரு சீஷனுக்கு என்ன தகுதின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய வசனத்தில் சொல்லார் பாருங்க. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாமல் இருக்கிறது உண்டானால் அவன் எனக்கு சீடனா இருக்க மாட்டான்னு கர்த்தர் தம்முடைய வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப எல்லா நிலைகளிலும் ஆண்டவராகிய
தேவனை விடாமல் பின்பற்றக்கூடிய சீஷர்கள். அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் எத்தனை விதமான முக்கியத்துவத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். வசனத்துல வாசிக்கிறோம், 12 வாசல்களையும் அலங்கரிக்கக்கூடிய முத்துக்களாக அவர்கள் பிரகாசிப்பார்கள் அப்படிதான் வசனத்துல பார்க்கிறோம். அப்போ ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சவதரிக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்முடைய நிலைகளை உருவாக்க முடியும். கர்த்தருடைய வசனம் அதைத்தான் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. ஒரு சீஷன்னா யாரு, அவனுடைய தகுதி என்ன என்பதை பற்றி சில விளக்கங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக, ஏதாச்சும் ஒரு நன்மை வர வேண்டும் என்பதற்காக பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் சீஷர்கள் கிடையாது. சீஷர் என்று சொன்னால் நன்மை வந்தாலும் வராமல் போனாலும் கர்த்தரை அவன் விடாமல் பின்பற்ற ஆரம்பிக்கிறான். இந்த திதிமு எனப்பட்ட தோமா என்ன சொல்றாரு பாருங்க, நாமும் மரிக்கும்படி அவரோடு கூட நாம் கடந்து போகணும்னு சொல்றாரு. எந்த மனுஷனும் தன்னுடைய மரணத்தை விரும்ப மாட்டான். ஆனால் சீஷன் என்ன விதமான வார்த்தையை சொல்றான், நானும் மரிக்கும்படி அவரை நாம் பின்பற்றுவோம் வாருங்கள் என்கிறதை பற்றி பேசுறாங்க. அப்ப சீஷர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் பின்பற்றும் ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய தகுதி பெற்ற மக்களாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கு தான் கர்த்தராகிய தேவன் முக்கியத்துவமான பங்குகளை தம்முடைய ராஜ்யத்திலே தர துவங்கக்கூடியவராய் விளங்குகிறதை பார்க்கலாம். சீஷத்துவம் என்றால் என்ன, ஒரு சீஷனுக்குரிய அடையாளம் என்றால் என்ன, தகுதி என்றால் என்ன, சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 37வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு திட்டமும் தீர்க்கமாய் பேசுகிறது. மத்தேயு 9வது அதிகாரம் அதுல 37வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் சற்று நிதானமாய் வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை கற்பிக்கக்கூடியவராய் விளங்குகிறார். அவர் சொல்றாரு, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். ஒரு சீஷன் என்று அழைக்கப்படக்கூடியவனுக்கு எது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சரியான காரியங்களை கேட்டு பெறக்கூடிய நிலைகளை அவன் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏதோ அது மனம் போன போக்கின்படி பேசக்கூடியவனாய் அல்ல. இப்ப இந்த காலத்துக்கு என்ன தேவை, இந்த நேரத்திலே கர்த்தர் எதை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராய் விளங்குகிறார், கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய மனதினுடைய விருப்பம் என்ன, அவருடைய முகக்குறிப்பை அவன் மெய்யாகவே ஆழமாய் கவனித்து அவருடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு அவைகளுக்காக கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்கக்கூடியவன் தான் உண்மையான சீஷனாய் காணப்படக்கூடியவன். இப்ப இந்த உலக வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல ஜனங்கள் பல விஷயங்களுக்காய் இந்த நாட்களிலே ஜெபித்துக் கொண்டே வரக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனை அலட்டிக்கொண்டே வரக்கூடிய மக்கள் பல விஷயங்களுக்காக, சில ஜனங்கள் பிச்சைக்காரர் மாதிரி, ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. இப்ப கர்த்தருடைய மனம் எதை இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறது, இதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் யாருமே கிடையாது. ஏதோ பேசணும், ஏதோ சொல்லணும், ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் போராடி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தின் பேர்ல ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நேரத்தையும் ஒப்புக் கொடுக்கக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். அப்ப வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், சீஷனுடைய முதல் தகுதி என்ன, தன் எஜமானுடைய மன விருப்பத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிய வேண்டியது அவசியம். இப்ப எஜமான் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு, இப்ப நான் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாரு, இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் என்ன. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய கண்களிலே கண்ணீர் வழிய தேசத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு நன்மையை தாங்க, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த ஒரு கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்டா அவன் ஒரு உண்மையான சீஷன் கிடையாது. சீஷன் என்று அழைக்கப்படக்கூடியவன் எப்படிப்பட்டவன், எஜமான் என்ன காரியத்தை தன்னுடைய மனதிலே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார், எஜமானுடைய மனம் எதை இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறது. இப்ப தேசமே அநேக விதமான அலைக்கழிப்பின் ஊடாக, பயங்கரமான பிசாசனுடைய ஆக்கிரமிப்பின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல நீங்களும் நானும் எதையோ நோக்கி ஜெபிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், ஏதோ ஒரு தேவைக்காக நான் கர்த்தரை நோக்கி புலம்புகிறேன். இப்ப கர்த்தருடைய மனம் நீங்க கேட்கக்கூடிய காரியங்களின் மேல் லைக்குமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவருடைய மன விருப்பம் வேற, அவருடைய எதிர்பார்ப்பு வேற, அவருடைய காரியம் வேற, அவருடைய குறிப்பு வேற. ஆனால் நான் எதையோ ஒரு காரியத்திற்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்து விட்டு அநேக விதமான ஜனங்கள் இந்த நாட்களில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இடைவிடாம ஜெபிச்சேன், கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பதிலுத்தரவே தரல. என்னுடைய முகக்குறிப்பை அறியாம, என்னுடைய மன விருப்பம் அறியாம, உன் மனம் போன போக்கின்படி நீ ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்காமல் இருக்கிறார் என்பதை பற்றி நீங்களும் நானும் பேசுகிறது எப்படி? இப்ப கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்னா, என்னுடைய ஒவ்வொரு விதமான உணர்வுகளை சீஷர்களாக காணப்படக்கூடிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் எதை இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த உலகத்துல என்ன விஷயம் உருவாக்கப்பட வேண்டும். சாத்தானுடைய மும்முரமான ஆதிக்கம் ஒரு பக்கம்,
இப்ப அதாவது வந்து சில ஜனங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவாக்கப்படுகிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. சில ஜனங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால என்னென்ன விதமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, மக்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை வாங்கித் தரலாம், இப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு எதிர்பார்ப்பாங்க. சில ஜனங்கள் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காக ஜெபிக்க துவங்க ஆரம்பிப்பாங்க. இப்ப கர்த்தருடைய மனதை விலகிக் கொள்ளக்கூடியவன் யாரு? ஒருத்தருமே இல்லை. ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேனே தவிர, கர்த்தருடைய நாமத்தினால அந்த யோனா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தராகிய தேவன் ஏன் அவ்வளவு தூரம் வந்து கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். அந்த மக்கள் மேலே கர்த்தராகிய தேவனுடைய பற்றுதல் காணப்படுகிறது என்பதை யோனா என்கிற தீர்க்கதரிசியினால் விளங்கிக் கொள்ள முடியல. இப்ப கர்த்தர்ட்ட போய் அவன் வந்து சண்டை போடுறான். என்ன விதமான காரியங்களை பற்றி சண்டை போடுறான்? நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன் என்பதை பற்றி எனக்கு தெரிந்திருக்க ஆரம்பிச்சதுனாலதான் நான் இந்த மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நான் இந்த இடத்தை தாண்டி வேறொரு இடத்தை நோக்கி நான் கடந்து போனேன். நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் கடந்து போகாம தர்ஷீஸை நோக்கி நான் போனதுக்கு காரணம் அதுதான். நீ இரக்கமுள்ள ஒரு தேவன், அழிப்பேன்னு சொல்வீங்க, அழிக்க மாட்டீங்க என்று சொல்லி கர்த்தரை அவன் குற்றப்படுத்தக்கூடியவனாய் விளங்குகிறானே தவிர, கர்த்தருடைய மனம் எதை எதிர்பார்க்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ள முடியாத தீர்க்கதரிசி. இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக விதமான மக்கள் தங்கள் மன விருப்பங்களை கேட்கிறார்களே தவிர, கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியவன் யார் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்ம நீங்களும் விரல் விட்டு எண்ணிடலாம். 1-2 மக்கள் இருப்பாங்களே தவிர, இந்த உலகம் எல்லாம் எதையோ நோக்கி, எதையோ வாஞ்சிக்கக்கூடிய, எதையோ எதிர்பார்க்கக்கூடியதாய். இப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் தேவராஜ்யத்திலே பிரதான பங்கு வகிக்கக்கூடிய முழு தகுதியை பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா வந்து, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எஜமான்ட்ட இருந்து அநேக விதமான பொருளை பெறும்படிக்காக அல்ல, எஜமான் தரக்கூடிய நன்மையை பெறும்படிக்காக அல்ல, எஜமான் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நான் காத்திருக்கக்கூடிய மனிதனாய் அல்ல, எஜமானுடைய மனதினுடைய விருப்பம் அறிந்து எஜமானை சந்தோஷப்படுத்தும் ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில தனக்காக எத்தனை நாள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களாலும் என்னாலும் சொல்லவே முடியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய 100% தன் பிதாவாகிய தேவனுடைய மன விருப்பத்தின்படியே அவர் வாழ்க்கை வாழக்கூடியவராய் விளங்கினார். அவர் பேசினா கூட பிதாவுக்கு அதாவது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான வார்த்தையை பேசுறேன்னா இப்படிதான் பார்க்கிறார். அவர் கிரியைகள் நடப்பிக்க ஆரம்பிச்சா கூட என் பிதாவுடைய மனம் இதிலே மெய்யாகவே பரவசம் அடையுமா இப்படிதான் பார்க்கிறார். எந்த நிலைகளின் ஊடாக இயேசு கிறிஸ்து கடந்து போக ஆரம்பித்தாலும் அவர் தனக்கே பிரியமுள்ளவராய் வாழ்க்கை வாழாமல் தன் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தக்கூடியவராய். அப்ப ஒரு சீஷனுடைய முதல் தகுதி எப்படியா இருக்கணும் அப்படின்னா வந்து, எஜமானுடைய விருப்பம். தனக்கு பல தேவைகள் இருக்கும், தனக்கு பல விருப்பங்கள் காணப்படக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். என்றாலும் கூட இந்த சீஷன் என்று அழைக்கப்படக்கூடியவருடைய முதல் தகுதி எப்படியா இருக்கணும்னா, என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் நான் மெய்யாகவே அழுத்தி போட்டு என் எஜமானுடைய மனதை குளிர்விக்கும் ஒரு மனிதனாக, சந்தோஷப்படுத்தும் ஒரு மனிதனாக, பரவசப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க துவங்க ஆரம்பித்தால்தான் தேவன் அவனை உண்மையான சீஷனாக மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்குகிறார். சீஷனுக்கு முக்கியத்துவமான ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தில். மேலான ஒரு ஸ்தானத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே நம்முடைய விருப்பங்களை நீங்களும் நானும் குழி தோண்டி புதைத்து தேவ விருப்பத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தலையாய கடமையாக நான் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே மேன்மையான பங்கை பெறக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கலாம். 2வது ஒரு காரியத்தை பாருங்க. தேவனுடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் அதுல 1 முதல் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 21வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, 2வது வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 3வது வசனம், ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். வசனத்துல முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்.
இப்ப ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்கள் தங்களை பின்பற்றி வரக்கூடிய சீஷர்களை பார்த்து ஒரு ஒரு கட்டளை ஒண்ணு சொல்றாரு. நம்ம இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி எருசலேமை நோக்கி நம்ம போறோம். அந்த கழுதையின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி ஆண்டவராகிய தேவன் எருசலேமுக்கு நோக்கி வர வேண்டும் என்கிறது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதை நிறைவாக்கும்படிக்காக நாம் கடந்து போகிறோம். சீஷர்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். முன்னால் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு முன்பதாக ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க நீங்க பார்ப்பீங்க. இந்த கழுதையும் குட்டியும் நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். கொஞ்சம் யோசிங்க. தெரியாத ஒரு கிராமத்துல போய் அந்த வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கழுதையும் குட்டியும் அவிழ்த்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன காரியத்தை செய்வாங்க, என்ன விதமான அநேக விதமான தண்டனைகளை அவருடைய வாழ்க்கையிலே தருவார்கள், யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒருவன் இந்த கழுதையும் குட்டி எதுக்காக நீங்க கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. இது நடக்கிறதுக்கு சாத்தியமான ஒன்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது பயமான ஒரு காரியம். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒருவேளை இந்த கழுதையும் குட்டியும் திருடுகிறார்கள் என்பதற்காக நிறைய தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய நிலைகள் கூட வரலாம். ஆனால் சீஷன் என்ன விதமான காரியத்தை செயல்படுத்த வேண்டும், எஜமான் என்ன வார்த்தையை சொல்கிறாரோ அதன் மூலமாய் எத்தனை தண்டனைகள் வரக்கூடியதாக அவனுடைய மனம் உணர ஆரம்பித்தாலும் எஜமானுக்கு எவ்வளவேனும் செவி கொடுக்க மனமற்றவனாய் காணப்படாமல் முழுவதும் கீழ்ப்படியக்கூடியவனாய் தன் நிலைகளை ஒப்புக் கொடுக்க துவங்க ஆரம்பிக்கும். அவன் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை பற்றி அவன் யோசிச்சு பார்க்கல. இப்ப எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. அந்த கிராமத்துக்கு இப்பதான் நம்ம முதல்ல வரும். யாரோ ஒரு மனுஷனுடைய வீட்டு வாசல்ல கட்டியிருக்கக்கூடிய கழுதையும் குட்டியும் கட்டினா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன விதமான காரியங்களை செய்வார், ஒருவேளை எங்களை கொண்டு போய் மெய்யாகவே இழுத்து கொண்டு போய் நியாயாசனத்திலே கொண்டு போய் விசாரிக்கும்படிக்காக, நீதி சங்கத்தை கொண்டு விசாரிக்கும்படிக்காக கொண்டு போகிறது உண்டானால் ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நாங்கள் அந்த ஏதோ ஒரு இடத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போய் எத்தனை விதமான தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக போக முடியும் என்று சொல்லி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க போயிருக்க மாட்டாங்க. இப்ப ரெண்டாவது காரியம் என்ன, தன்னுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு, எஜமானுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. எஜமான் என்ன விதமான காரியத்தை சொல்கிறார், தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலைகளை போல ஒரு காரியத்தை பேசுகிறார். அங்க போனா என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன விதமான சூழ்நிலைகள் கூட உருவாக்கப்படலாம். என்றாலும் கூட எஜமானுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையா, கர்த்தராகிய தேவன் சீஷனுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அவர்கள் மறுப்பு எதுவுமே சொல்லாம கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி அவங்க கடந்து போறாங்க. கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதாவது அந்த கழுதையும் கட்டுறாங்க, அதன் பின்பதாக பக்கத்தில் கட்டிருக்கக்கூடிய அந்த குட்டியும் அந்த ஜனங்கள் கட்டுறாங்க. இப்படி அவிழ்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருத்தர் கேட்கிறான், ஏன் இந்த ஒரு காரியத்தை செய்யறீன்னு கேட்கிறான். அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக அந்த மக்களை கூட்டிட்டு போகாம ஏன் இந்த ஒரு காரியத்தை செய்றீங்க, ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்லாங்க. அந்த மனிதன் மறுபேச்சு பேசாம அனுப்பிவிட ஆரம்பிக்கிறான். இது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நம்ம செய்யும் போது இந்த ஒரு காரியம் நிகழ்த்தப்படும் என்கிறதை பற்றியதான யோசனை வர ஆரம்பிச்சாலும் இன்னும் ஒரு பகுதி, இன்னொரு கோணத்தை நீங்க பார்க்கணும். அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் எத்தனை தண்டனைக்குரிய ஒரு நிலைகள் உருவாக்கப்பட முடியும் ஒருவேளை. என்றாலும் அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தை மறுத்து கர்த்தருடைய விருப்பத்தை செயல்படுத்தும் மக்களாய் விளங்கார். எவ்வளவு தண்டிக்கப்படக்கூடிய நிலைகள் வந்தாலும், எத்தனை விதமான மக்கள் எதிராக வர ஆரம்பித்தாலும் தேவனுடைய வசனத்திற்கு முழுவதும் கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு மனம்தான் ஒரு சீஷனுடைய மனமாக விளங்க வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல ஒரு சீஷத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை எதை பொறுத்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னா முழுவதும் கீழ்ப்படியும் அனுபவம். சூழ்நிலைகளை எதிர்த்து வர ஆரம்பித்தாலும், ஜனங்களே எனக்கு எதிரடையாய் புறப்பட்டு வர ஆரம்பித்தாலும், அல்லது எனக்கு விரோதமாய் தண்டிக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய வசனத்திற்கு முழுவதும் கீழ்ப்படியக்கூடிய நிலைகளை விட்டு நான் இங்கும் அங்கும் பின்மாற மாட்டேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் என்னை ஒரு சீஷனாக கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறார். சீஷனுக்கு முழு தகுதி பரலோக ராஜ்யத்திலே உண்டு. ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய மக்கள்ல பலவிதமான திறத்தால் காணப்பட ஆரம்பித்தாலும் அவருடைய சீஷர்களை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கக்கூடியவராய் விளங்கினார். தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சார். ஒரு முறை சீஷர்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக தன்னுடைய மரணத்தை பற்றி கர்த்தர் பேசிட்டு வருவார். இவ்வளவு நாள் வரைக்கும் பல விதமான ஓமைகளின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் சீஷர்களோடு கூட பேசிட்டு வந்தார். ஆனா இன்னைக்கு எல்லா விதமான நிலைகளை பற்றி சீஷர்களுக்கு முன்பதாக கர்த்தர் தெளிவாக பேசிக்கொண்டு வரும்போது அந்த சீஷர்களில் ஒருவன் கர்த்தருக்கு முன்னால சொல்ற, ஆண்டவரே, இன்னைக்கு தான் எந்த விதமான ஓமானம் இல்லாம ஓமேயம் இல்லாம நீர் நேரடியாய் இந்த வார்த்தையை எங்களோடு கூட பேசுறீங்க. இப்ப என்ன நடக்க போறது என்கிறதை பற்றி தெளிவாய் உங்களுடைய மனதிலே காணப்படும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை பற்றி நீர் எங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறீங்க.
அப்ப தன்னுடைய மனதிலே காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுனுடைய அந்த மன விருப்பத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய நிலைகள் உயர்த்தப்படணும்னா சீஷனாக மாற்றப்படக்கூடிய அனுபவம் அல்லது முழுவதும் கீழ்ப்படியும் மனிதனாக விளங்கக்கூடிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இந்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய முழு அங்கீகரிப்புக்கும் கனத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை பின்பற்றின அந்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த உலக வாழ்க்கையில தங்களுக்கு உண்டான எல்லா நிலைகள் யாவற்றையும் விட்டு கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி இசைந்து கடந்து போன தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால தங்களுக்கு அநேகம் விதமான தங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கக்கூடிய படகையும் வலையும் தன்னுடைய குடும்பத்தையும் தங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு கடந்து போன சீஷர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுவார்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல நான் வந்தேன், நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் உண்மையிலே அது மெசியாங்கிற ஒரு பேர்ல ஆண்டவராகிய தேவன் என்கிற ஒரு நாமத்தினால இந்த பூமிக்குள்ள வந்தேன். பல ஜனங்களை என்னை நம்பல. ஆனால் இவர்கள் நான் பேசின அந்த வார்த்தையை நம்பி எனக்காக இத்தனை காரியங்களை விட்டு கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு பரவசம் கொண்டு அவர்களுக்கு மேன்மையான காரியங்களை உருவாக்கி தருவார் என்று பாருங்க. அப்ப ஆண்டவருடைய மனதிற்கு பிரியமுண்டாக்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்கள் விளங்கினா தான் தேவராஜ்யத்திலே பல மேன்மையான அனுபவங்களை பெறக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும். அவளை பார்க்கும்போதே கர்த்தர் எப்படி பார்ப்பாரு பாருங்களேன். பரலோகத்திலே எல்லா ஜனங்களும் இருப்பாங்க. ஆனால் சீஷர்களை ஆண்டவராக தேவன் எப்படி பார்ப்பாரு? இந்த உலகத்திலே நான் வந்திருந்த பொழுது நான் யார் என்பதை பற்றி பல ஜனங்கள் பல சந்தேகமான காரியங்களை எழுப்பக்கூடிய அந்த காரியத்துல இந்த ஜனங்கள் மட்டும் என்னை அப்படியே நம்ப ஆரம்பிச்சாங்க. நான் சொல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி எவ்வளவேனும் சந்தேகமே படலை. அதை விடுன்னு சொன்னா விட்டாங்க. இந்த ஒரு காரியத்தை விட்டு நீங்க விலகி வாங்கன்னு சொன்னா விலகி வந்தாங்க. இந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டாம்னு சொல்லக்கூடிய எந்த விதமான காரியத்திற்கு மறுபேதுமே சொல்லாமல் என்னை அவர்கள் பின்பற்றினார்கள். இவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்கிறதற்கு ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு தூரம் பரலோக ராஜ்யத்திலே உண்மையாகவே சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு அந்த காரியங்கள் யாவற்றை வெளிப்படுத்துவார் பாருங்க. இந்த மாதிரி பரலோகத்துல மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலேயே கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் பல விஷயங்களை இழக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். பின்பற்றுகிறதுல பல வழிகள் காணப்பட ஆரம்பித்தாலும் முழுவதும் பின்பற்றும் மக்களாக நம்முடைய சூழ்நிலைகளை பற்றி எவ்வளவேனும் யோசித்து அறியாத ஒரு மக்களாக கர்த்தருடைய வார்த்தைகளையே பிரதானப்படுத்தி நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து பின்பற்ற துவங்க ஆரம்பித்தால் மறு உலக வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை பெறக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது? மத்தேயு சுவிசேஷத்துல 24வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 24:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மூன்றாவது காரியம், இந்த சீஷர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே கற்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்கள்ல இந்த விஷயங்களை பற்றி பேசக்கூடிய பல ஜனங்கள் காணப்பட ஆரம்பிச்சாலும் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. நிறைய வேத பாரகர் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, நியாயசாஸ்திரிகள் இருந்தாங்க. எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் வெளியே சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் காணப்படக்கூடிய காலங்கள் கூட. அந்த காலங்கள்ல இவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த புதிய உபதேசத்து நிமித்தமாக எவ்வளவேனும் இடரல் அடையாமல் இயேசு கிறிஸ்துவிடத்திலே எல்லா நிலைகளையும் கற்கும்படிக்காக இயேசுவுக்கு முன்பதாக உட்கார்றாங்க. இயேசுவை பேச அனுமதிக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? நீங்கள் பல விஷயங்களை பற்றி பேசிட்டு வரீங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஜனங்களுடைய பிரசங்கங்கள் நாங்கள் எங்களுடைய செவிகள்னால நாங்கள் அறிந்திருக்கிறது உண்டு. ஆனால் இப்போ புதிய ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு வரீங்க. இனி இந்த உலகத்தினுடைய எல்லா நிலைகளும் அசைக்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. ஆண்டவராகிய நான் இந்த உலகத்திற்குள்ளாக மீண்டும் இந்த பூமியை நியாயம் விசாரிக்கும்படிக்காக வரப்போகிறேன். ஒரு புதிய விஷயத்தை பற்றி சொல்றீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் எப்போ நடக்க போகிறது? என்ன விதமான சம்பவங்கள் உருவாக்கப்பட போகிறது? கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்தில் அவங்க சந்தேகப்படாம இவைகளை பற்றிதான விளக்கங்களை இயேசுவுக்கு முன்பதாக உட்கார்ந்து கேட்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய மக்களுடைய ஊழியத்தில் தோல்விகள் வருகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இயேசுவை அவர்கள் பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது.
அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் செய்யக்கூடிய ஒரு மக்களாக, இப்படி தான் போகணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் காரியங்களை செயல்படுத்த வேண்டும், இப்படியே யோசித்து கடந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் பல உபதேசங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், பல ஜனங்கள் பலவிதமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தாலும், இவ்வளோ வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னால் வரைக்கும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பரிசேயர்கள் சதுசேயர்களை தாண்டி இயேசுனுடைய உபதேசத்தை கற்கும்படிக்காக சீஷர்கள் அவங்கள்ட்ட வந்து தனித்து உட்கார்ந்து பேசுகிறாங்க. ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க, பல இடங்களில் இந்த விதமான உபதேசத்தை பற்றி நீ பேசிட்டு வந்தீங்க. இந்த உபதேசத்தினுடைய நிலைகள் எப்படிப்பட்டது? உம்முடைய வருகை எப்படி இருக்க போகிறது? இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படியாய் காண்பிக்கப்பட போகிறது? கர்த்தராகிய தேவன் நீர் இவைகளை பற்றி தெளிவாக பேச வேண்டும். அப்போ வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தெளிவற்ற ஊழியங்கள் என்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆபத்து நிறைந்தவைகள். தெளிவாக எந்த ஒரு காரியத்தையும் புரிஞ்சுக்கிறாம ஏதோ நம்முடைய மன விருப்பத்தின்படி ஓடக்கூடிய ஒரு தன்மை, இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்தை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்கிடும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல நீங்கள் அமர்ந்திருந்து என்னுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் காத்திருந்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக நீங்கள் காத்திருக்க துவங்க ஆரம்பித்தால்தான் இந்த உலகத்தின் எல்லா நிலைகளையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்கிவிடுவேன். பல நேரங்களில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை நான் திரும்ப மட்டும் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த உலகம் அவரால் உருவாக்கப்பட்டது, அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களும் அவருக்காக உருவாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை தாண்டி மறு உலகத்தையும் கர்த்தராகிய தேவன் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தினுடைய அதிபதியும் கர்த்தர் தான். அப்போ இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, தேவன் அந்த உலகத்தை எப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, என்னென்ன காரியங்களை எப்படிலாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் தான் எனக்கு சொல்லி தரணும். ஏன்னா அதை உண்டாக்கின ஒரு கடவுள் தான். இதை உண்டாக்கின கடவுளுக்கு தான் இதை எப்படி என்ன விதமான காரியத்திலே இந்த விஷயத்தை பயன்படுத்தினால் அதனுடைய முழு அந்த அந்த தன்மையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு தான். இது நானாக என்னுடைய மன விருப்பத்தின்படி இது இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, இப்படி தான் அந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த வேண்டும் போல இருக்கிறது என்று சொல்லி நானாக யூகித்து செய்தால் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் எதிர்த்து நிற்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது பார்ப்பீங்க. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எல்லாம் அநேகமான கஷ்டங்களின் மூடாக, வேதனையின் மூடாக, நஷ்டத்தின் மூடாக, கண்ணீரின் மூடாக, அந்த அநேக விதமான, அதாவது நம்முடைய மனசில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய முறைகள் நான் முடிச்சுட்டா போல பரவாயில்ல போல இருக்கிறேன்னு சொல்லி இந்த உலகம் முழுவதும் எனக்கு அடைக்கப்பட்டதாக விளங்க ஆரம்பிக்க நான் பார்க்குறேனே. அதுக்கு என்ன காரணம் என்றால், உலகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு முனையை பிடித்துக்கொண்டு ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து ஏறி போக ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த உலகத்தை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பே கர்த்தருடைய பொறுப்பு தான். ஏன்னா உலகத்தை உண்டாக்குன கர்த்தருக்கு தான் தெரியும் எந்தெந்த விஷயத்தை எப்படிலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். மண்ணை நீ எதுக்கு பயன்படுத்தணும், பொண்ணை எதுக்கு பயன்படுத்தணும், இங்கே இருக்கக்கூடிய ஆறுகளை எதுக்கு நீ பயன்படுத்த வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அநேக விதமான கல்லை நீ எதுக்கு பயன்படுத்த வேண்டும், மரத்தை நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன் இதை நீ எதுக்கு பயன்படுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கின கடவுளுக்குத்தான் தெரியும் எதற்காக இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி. அப்ப அவற்றை நீங்க கேட்காம நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி காரியங்களை செய்தால் நிறைய பிரச்சனை தான் வாழ்க்கையில் வரும். இந்த சீஷர்கள் இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா விதமான காரியங்களையும் ஆவிக்குரிய வழி எங்களுக்கு தெரியாது, இனி வரக்கூடிய உலகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது, இனி ஆண்டவராகிய தேவனுடைய உபதேசங்களுடைய தன்மைகளை பற்றி நாங்கள் அறிய முடியாத ஒன்றாக நீர் பல விஷயங்களை பேசிக்கொண்டே வர்றீங்க ஆண்டவரே. இப்போ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் போய் சீஷர்கள் காத்திருக்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த எல்லா விதமான விளக்கங்கள் இதுவரைக்கும் சொல்லித்தராது இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதனுடைய முழுமையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்போ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் மக்களாய் கடந்து போனால் தேவ சமூகத்திலே மேன்மையான பங்குகளை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கும் தேவனாய் கடந்து வருகிறார். இந்த உலகத்தில் எப்படி வாழணும், மறு உலகத்தில் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். இதை நீங்களாக யூகிச்சு இந்த ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு என்னுடைய மன விருப்பத்தின்படி போக முடியாது. இன்னைக்கு பல ஜனங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு அதுதான். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உண்டாக்கின உலகத்துல நீ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை எப்படி நீ அனுபவிக்க வேண்டும் என்கிறதை பற்றியதான எல்லா தெளிவை நீ ஏன்ட்டு தான் கேட்கணும்.
ஏன்னா நான் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னுடைய மன விருப்பத்தின்படி ஆளுகை செய்யும்படிக்காக அல்ல. இது என்ன காரியத்தை செஞ்சா இது உனக்கு என்ன விதமான மாற்று கருத்தை தரும், இதை நான் உனக்கு முன்பதாக தெளிவுண்டாக பேசினா தான் இந்த உலகத்தை தகுதியான விதத்தில் ஆசரிக்க உன்னால முடியும். மறு உலக வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னா கூட அதனுடைய வழியும் நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய மார்க்கத்தை எப்படி நீ தெரிந்து கொள்ள முடியும், அதை நான் உங்களுக்கு சொன்னா தான் அந்த காரியங்கள் யாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை பேச விட்டு அமர்ந்திருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சீஷனுக்குரிய மூன்றாவது முக்கியமான தகுதி என்ன? கர்த்தராகிய தேவனை பேச அனுமதியுங்க, இயங்க அனுமதிங்க, கர்த்தர் செயல்பட அனுமதிங்க. இப்படி நான் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களுக்கு மிஞ்சி நான் என்னுடைய இயக்கத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நான் அதிகரிக்க துவங்க ஆரம்பித்தால் சீஷனுக்கு உண்டான தகுதி நான் இழந்து போயிடுறேன். சீஷன் என்றால் யார்? ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்யும்படிக்காக அவன் அமர்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய கிரியைகளின் ஆழமான காரியங்களை பார்க்குறான். கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளின் ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதிட்டு வரும்போது ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றார். புறஜாதி மக்களை ரட்சிக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் இந்த யூத ஜனங்கள் யாவரையும் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே தடுத்து போட ஆரம்பித்தார். இவர்களுடைய நிறைவாக்கப்படக்கூடிய நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த யூத ஜனங்களுடைய மனதை கர்த்தராகிய தேவன் ஒரு கோத்திரத்தின் மக்களுடைய மனதை கடினப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அந்த ஆழமான அறிவு எத்தனை மேன்மைப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. அதை அவர் புரிகிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஏன் ஒரு கூட்டத்தை கர்த்தராகிய தேவன் கடினப்படுத்தி மற்றொரு கூட்டத்தை ரட்சிக்கும்படிக்காக ஏன் இந்த மக்களை கடினப்படுத்த வேண்டும்? இந்த விளக்கமான காரியங்களை கர்த்தர் பேசும்போது தான் அதனுடைய முழுமையை நான் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பல விளக்கங்களை நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி நானா யோசிச்சு பேசுறேன். பல செய்திகளை என்னுடைய மன விருப்பத்தின்படி நானே பல காரியங்கள் யாவற்றையும் யோசிச்சு பேசுறேன். இல்லை இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் கர்த்தர். இவர் உங்களுக்கு விளங்க காமிச்சாதான் இது என்ன அடிப்படையிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஊழியத்தினுடைய நிலைகளை நானாகவே யூகிக்க இல்லை. இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு தன்மைகளை இயங்க செய்யக்கூடியவர் கர்த்தர். அவருக்கு தான் தெரியும் என்னென்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்துல என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில பெற வேண்டும் கர்த்தர் முன்னாலே உருவாக்கி வச்சிருக்கிறார். இதற்கு நீ செய்ய வேண்டிய தன்மைகள் என்ன, இதை நான் விலகிக் கொள்ள ஆரம்பிச்சாதான் அதனுடைய முழு மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தரை பேச அனுமதிச்சு அவர் என்ன விரும்புகிறாரோ அவைகளின்படி நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தால் இந்த உலகமும் அதன் நிறைவும் உங்களை ஒரு நாளும் விரோதிக்காது. மறு உலகமும் உங்களை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. அப்ப சீஷர்கள் இருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தருக்கு அடங்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மக்களாய் இல்லாம கர்த்தருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் விளங்கக்கூடியவர்கள் தான் உண்மையான சீஷர்கள். ஆண்டவருடைய சமூகத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் பல உண்டு. இவைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தால் தேவராஜ்யத்தின் மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையான சீஷனுக்குரிய தகுதி என்றால் என்ன என்கிறதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தந்தீர். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை பரலோகத்திலே மேலான ஸ்தலங்களை நாங்கள் நாட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறதுனாலே மேன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சீஷனுக்குரிய அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடம் ஆண்டவரே. இவைகளை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய உம்மை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களைப் போல அல்லாம ஒரு சீஷனை போல தகுதி வாய்ந்த ஒரு மக்களாக தேவ ராஜ்யத்திலே மகிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரு சீஷனுக்கு உண்டான ஒரு அழைப்பின் ஊடாக கடந்து போகத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை ஞானத்தை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உரைக்கப்பட்ட வார்த்தை எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அவைகளின்படி வாழ்ந்து உம் சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கின்றோம். இந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக நீங்களும் நானும் வாழ துவங்கினால் மறு உலக வாழ்க்கை மகிமைப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையாய் விளங்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.